ஹலோ மக்களே! இன்னைக்கான வீடியோவில் என்னென்னா, பேசிக்காக நம்ம கெமிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு கெமிஸ்ட்ரி விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். இது தெரியாமல் எந்த ஒரு எக்ஸாமே எழுதக்கூடாது, எழுதவும் முடியாது. ஏன்னா இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இது தெரியாமல் எந்த எக்ஸாமுக்கும் போயிடாதீங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்கள், மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர். அதாவது மேட்டர்னா என்னது? ஒரு பொருள். ஓகேவா? மேட்டரோட டெஃபினிஷன் பாருங்கள். மேட்டர் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். மேட்டர் வந்து ஒரு பொருள். அது வந்து என்னென்னா ஒரு ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மாஸ்னா என்னது? நிறை அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல அதாவது ஸ்க்ரீனில் காமிக்கிற அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு பெண்ணும் நோட்டும் எடுத்து பேசிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்து வீடியோஸில் நம்ம கெமிஸ்ட்ரி பற்றி நல்லா டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகேவா? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா சாலிட். அதாவது சாலிடானா திண்மம்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படின்னா ஃபிக்ஸ்டு ஷேப், அதாவது நிலையான வடிவத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லிக்யூட், அதாவது ஃபிக்ஸ்டு வால்யூம், அதாவது நிலையான அளவில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேஸ்னா வாயு. அது வந்து என்னென்னா நோ ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் வால்யூம், அதாவது வடிவமும் அளவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ். ஆட்டம் வந்து என்னென்னா ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட், அதாவது அணுனா என்னது? ஆட்டம். ஒரு மூலக்கூறின் மிக சிறிய பகுதி வந்து என்னது? ஆட்டம். மிக சிறிய பகுதி தான் ஆட்டம். நெக்ஸ்ட் மாலிக்யூல், காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது மாலிகூல்ஸ்னால் என்னது? மூலக்கூறு. ஆட்டம்ஸ்னால் என்ன பார்த்தோம்? மூலக்கூறில் சின்னதாக இருக்கிற பகுதி தான் அணுன்னு பார்த்தோம். இப்போ மூலக்கூறு மாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்னென்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து உருவாகும், அதாவது காம்பினேஷன் ஆஃப் 2 ஆட்டம்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், O2 ஆக்சிஜன் மாலிக்யூல், H2Oனா வாட்டர் மாலிக்யூல். நெக்ஸ்ட் பாருங்கள், எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர்ஸ் அப்படின்னா தனிமம், எலமெண்ட்ஸ்னால் தனிமம், காம்பவுண்ட்ஸ்னால் சேர்மம், மிக்சர்ஸ்னால் கலவைகள். ஓகேவா? ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் பார்ப்போமா? எலமெண்ட்ஸ்னால் ஒரே வகை அணுக்கள் மட்டுமே இருக்கும். ஓகேவா? ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட், அதாவது தனிமம். 2 or more எலமெண்ட்ஸ், கீழே லாஸ்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்பேஸ்னால கெமிக்கலி கம்பைன்டு டுகெதர். ஓகேவா? வேதியியல் முறையில் வந்து இணைந்து ஒன் ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து இணைந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மிக்சர்ஸ், அதாவது கலவை. மிக்சர்ஸ் வந்து என்னென்னா கலவையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலி கம்பைன்டு சப்ஸ்டன்ஸ். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், சால்ட், வாட்டர் உடல் முறையில் கலந்து இருக்கும். சரியா? எல்லாமே கலந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அணு அமைப்பில் வந்து பார்ட்டிகல்ஸ், அதாவது துகள்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டான் வந்து பாசிட்டிவாக இருக்கும், நியூட்ரான் 0 நியூட்ரல், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவாக இருக்கும். இதை பேசிக்காக எல்லாருக்குமே தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் வந்து கண்டைன்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். நியூக்ளியஸ் வந்து என்னென்னா நியூக்ளியஸ் வந்து உள்ள இடம் எது அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் உள்ள இடம். ஓகேவா? நெக்ஸ்ட் எலக்ட்ரான் ரிவால்வ் இன் செல்ஸ், KLMN. எலக்ட்ரான்கள் சுற்றுப்பாதையில் சுழல்கின்றன. அதோட என்னென்ன செல்ஸ்னால் KLMN. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் பீரியாடிக் டேபிள் பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, எலமெண்ட் அரேஞ்ச்டு பை அட்டாமிக் நம்பர், அதாவது தனிமங்கள் அணு எண்ணின் வந்து அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் குரூப், அதாவது குரூப்பாக இருக்கிறது என்னென்னா வெர்டிக்கல் காலம்ஸ், செங்குத்தான வரிசையில் வந்து குரூப் வந்து அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பீரியட், அதாவது காலம் வந்து ஹாரிசான்டல் ரோவில் அமைஞ்சிருக்கும், அதாவது கிடைமட்ட வரிசையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு முக்கிய மாற்றங்கள் என்னது அப்படின்னா அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட், அதாவது இடமிருந்து வலப்பக்கம் வந்து அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாப் டு பாட்டம், அதாவது மேலிருந்து கீழ் அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரியாக்டிவிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், அதாவது மெட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்கள், ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ட், அதாவது அமிலம், காரம் அண்ட் உப்பு. ஆசிட் வந்து என்னது கொடுக்கும்னா கிவ்ஸ் H+ அயான்ஸ் HCl H2SO4, அதாவது H+ அயான் வழங்கும் HCl H2SO4. நெக்ஸ்ட் பேஸ், அதாவது காரம் என்னது கொடுக்கு அப்படின்னா OH வந்து என்னது வழங்குது அப்படின்னா NaOH வந்து OH, நெக்ஸ்ட் HOH KOH. ஓகேவா? நெக்ஸ்ட் சால்ட் வந்து உப்பு. அமிலம் வந்து என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆசிட் ப்ளஸ் பேஸ், அதாவது அமிலம் ப்ளஸ் காரம் சேர்ந்து உருவாகும் பொருள் தான் இது உப்பு, அதாவது சால்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் pH அளவுகோல், அதாவது ஸ்கேல் பார்ப்போம். 0 to 6 வந்து என்னென்னா ஆசிட், 7 வந்து நியூட்ரல், 8 to 14 வந்து என்னென்னா பேஸ். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட், கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது காம்பினேஷன், டீகாம்பினேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிடாக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் காம்பினேஷன்னா செயற்கை வினை, A+B வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்கு அப்படின்னா AB. நெக்ஸ்ட்டு டீகாம்போசிஷனாக பிரிக்கிற வினை. ஓகேவா? அதாவது பிரிப்பு வினை. AB வந்து என்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னா A+B கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், மாற்று வினை வந்து A+BC ரியாக்ஷன் வந்து AC+B. ரிடாக்ஸ் வந்து ஆக்சிடேஷன் ப்ளஸ் ரிடக்ஷன் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் பாருங்கள், வேலன்சி அண்ட் கெமிக்கல் பாண்டிங். வேலன்சி அப்படின்னா என்னென்னா
அணு வந்து சேரும் திறன், அதாவது காம்பினேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட், அதாவது அணு வந்து சேரக்கூடிய இதுதான் வேலன்சி. டைப்ஸ் ஆஃப் பாண்டு, பாண்ட்ஸில் வந்து பிணைப்பு வந்து எத்தனை இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அயானிக் பாண்டு வந்து எலக்ட்ரானை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நெக்ஸ்ட் கோவலன்ட் பாண்ட் வந்து ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரானை வந்து பகிர்ந்து ஷேர் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்ப்போம். mass numbers equal to proton plus neutrons, atomic numbers equal to protons, moles is equal to mass by molar mass. 1 moles equal to 6.022 into 10 to the power 23 particles. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் கெமிஸ்ட்ரி வந்து என்னெல்லாம் பார்க்கலாம், அன்றாட வாழ்க்கையில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து எப்படிலாம் உதவுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ரஸ்டிங் ஆஃப் அயான், அதாவது ஆக்சிடேஷன், இரும்பு வந்து துருப்பிடித்தல். ரஸ்டிங் ஆஃப் அயான் இரும்பு வந்து துருப்பிடித்தல். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா NaHCO3. நெக்ஸ்ட் வாஷிங் சோடா, அதாவது Na2CO3. நெக்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர் CaOCl3. ஓகே, இதுவரை பார்த்த கெமிஸ்ட்ரி பாயிண்ட்ஸ், அதாவது பேசிக் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் நிச்சயமாக வரும். தேங்க்யூ. இது போல் வீடியோஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.